வைக்க போறாரு. அது மட்டும் நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் ஃபைனான்ஸர பார்க்க ரெடி ஆயிட்டோம்னு சொல்லிட்டு மீனாவும் நம்ம முத்துவும் கிளம்பி இங்க வந்தா அவங்களலாம் பார்க்க முடியாது. வெளிய போன்னு அசிங்கப்படுத்துறாங்க. ஐயோ! ஒரு மனுஷ மக்களா மதிங்கயா. படிச்சிருந்தா ஒரு மாரி பார்க்குறீங்க. வெள்ளத்தோல்னா ஒரு மாரி பார்க்குறீங்க. எப்படா இதெல்லாம் விட்டு தள்ளுவீங்க? மனுஷன் நல்லவனான்னு மட்டும் பாருங்கடா. அதுக்கு வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபைனான்ஸர்னு தூக்கி காட நீட்ட அதுக்கப்புறம் பதறி போட்டுக்கிட்டு வந்தவரு கடைசியில பார்த்தா உண்மை போட்டு உடைச்சிட்டாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? இங்க இவங்களுக்கு கொடுத்தது எந்த அமௌண்ட்டும் என்னோடது இல்லைங்க. சிந்தாமணியோடது. சிந்தாமணி தான் அந்த வீட்டை ஆட்டைய போட நினைக்கிறான்னு எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்க இதை பார்த்தோன்னே அடிப்பாவி பாதகத்தி நீ வாத்த விளையாடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சிந்தாமணியை இந்த வழியில போனா மடக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. இங்க விஜயா இங்க வந்துட்டு கடையில வந்து தாம் தூம்னு குதிக்கிறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா ரோகிணி இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க இனிமேட்டு 24 மணி நேரமும் ஏன் பாரு உன் மேலதான் எப்படி துபுஜுக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்க கேமராவில் நீங்க பார்க்கலாம்னு சொல்ல அடிப்பாவி கூடையே இருந்து இப்படி போட்டு கொடுத்துட்டு பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம விஜயா அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு போயிட்டாங்க.